அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு மாம்னாஸ் கிரியேட்டிவிட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்டாக்கா, ஒரு டிஐஒய் ஃப்ளவர் பொக்கே மேக் பண்ண போகிறோம். அதுக்கான பொருட்கள்லாம் பார்க்கலாமா? இப்போ 3 ஒயிட் கிரைனர் டிரைவிங் பேப்பர் வேணும், கலர்ஸ் வேணும், ஒரு சிசர்ஸ் வேணும், க்ளூ வேணும் அண்ட் டபுள் டேப் வேணும். இப்போ அது எப்படி நம்ம மேக் பண்ணலான்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி நான் எப்படி மடுக்கிறேனோ அந்த மாதிரி மடிக்கிங்க. இப்படி நல்லா கரெக்டாக டைட் பண்ணி மடிக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு ஷேப்பு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டாக்கா அது அப்படியே நின்றுக்கும். நம்ம பொறுமையாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது திருப்பி நம்ம டைட்டாக இப்படி ஒட்டினதுக்கப்புறம் நல்லா அப்பப்போ இப்படி டைட் பண்ணிங்க. டைட் பண்ணோன்னே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அந்த ஷேப்பு. இது பொக்கேக்கான ஷேப் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு உள்ளாக்கத்தான் நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கானது செய்யணும். அதுக்காக இப்போ இன்னொன்று ஒயிட் பேப்பரை எடுத்துங்க. அந்த பேப்பரை நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ அதே மாதிரி 2ஆக மடிக்கிங்க. கரெக்டாக அந்த இஞ்சிலாம் பிடிச்சிங்க. அந்த மாதிரி இப்போ நான் எப்படி அமுக்குறனோ அந்த மாதிரி அமுக்கிங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிசராலாம் அந்த பேப்பரை 2ஆக வெட்டிங்க. இது எதுக்காக நம்ம செய்கிறோம்டாக்கா, அந்த ஃப்ளவரோட பெரிய ஃப்ளவரை நம்ம செய்கிறதுக்காக தான். ஸோ நான் இப்போ எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பண்ணிங்க. இப்போ ஒரு 2ஆக வெட்டின தாளை எடுத்து இப்படி அதை திருப்பி இப்படி மடிக்கிங்க. அந்த பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரி இப்படி நான் எப்படி செய்யணும்னோ அதே மாதிரி நீங்கள் அமுக்கிங்க அந்த பேப்பரை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி சிசரை வச்சு கட் பண்ணிக்கிட்டோன்னா நான் சொல்கிறேன் எப்படி செய்யணுன்ட்டு. அதே மாதிரி வீடியோ பார்த்துங்க. திருப்பி அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை கொண்டு வந்தால் திருப்பி அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அமுத்திக்கணும். கரெக்டாக இன்ச் பை இன்ச் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லைன் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாக்கா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு ஃப்ளவரு. இந்த மாதிரி டைட்டாக நம்ம லைனை இழுத்துக்கிட்டாக்கா போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, சிசரை வச்சு கட் பண்ணு. அது நீங்கள் எப்படி கட் பண்ணாக்கா, இங்கே ஒரு 2.5 2.5 நீங்கள் வேண்டாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணாமல் கட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கட் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் 2.5 சென்டிமீட்ரு வச்சிங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம 4 பக்கமும் கட் பண்ணியாச்சு. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவரோட இன்ச்சை நம்ம எடுத்துக்கலாம். 1 எடுத்தாச்சா, 2ஆவது விட்டுட்டு 3ஆவது எடுத்துக்கணும், 4ஆவது விட்டுட்டு 5ஆவது எடுத்துக்கணும், 5ஆவது விட்டுட்டு 6ஆவது எடுத்துக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக இப்படி நீங்கள் மடுக்குனிங்கனாக்கா உங்களுக்கு 4 இன்ச்சு கிடைக்கும். அந்த 4 இன்ச்சை வச்சு தான் நம்ம டபுள் டேப்பை வச்சு ஒட்ட போகிறோம். டபுள் டேப்பை வச்சு ஒட்டும் போது இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு ஒட்டிங்க. சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சு ஒட்டினதுக்கப்புறம் ஒரு இன்ச்சாக நம்ம மடித்தோம்ல அந்த இன்ச்சை சென்டரில் கொண்டு டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கணும். ஸோ திருப்பி அதே ஸ்டெப் தான். இப்போ நம்ம டபுள் டேப் போட்டதுனால அதே மாதிரி 1 by 1 ஒட்டிக்கணும். அதே மாதிரி ஒட்டிக்கிட்டாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூ கிடச்சிரும். அது நான் ஏற்கனவே 3 இன்ச்சு ஒட்டிட்டேன். 4ஆவது இன்ச்சு உங்களுக்கு எப்படி ஒட்டுணுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்படி வச்சு நம்ம அமுத்திக்கிட்டாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பூ கிடச்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சென்டர் மாதிரி ரவுண்டு பண்ணிக்கணும். நம்ம அந்த பூ செஞ்ச பிட்டு கொஞ்சம் கிடைக்கும்ல அந்த பேப்பரெல்லாம் இப்படி ஒரு ரவுண்டு சும்மா சிசரால் இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். அதை நம்ம இப்படி ஒட்டிக்கணும். நான் ஃபஸ்ட்டு
க்ளூ இல்லாமல் ஒட்டி பார்த்தேன் அந்த டபுள் டேப்லேயே நிற்கிதாண்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி டபுள் டேப் போட்டு ஒட்டினேன். அது வீடியோலேயே உங்களுக்கு அதுக்கப்புறம் வரும், பார்த்துங்க. இப்போ ஃப்ளவர் நம்ம இது வச்சாச்சா, செஞ்சாச்சா, இந்த ஒரு பெரிய ஃப்ளவர் செஞ்சாச்சா. இப்போ அதே மாதிரி இன்னொன்று ஒரு பாதி வந்து பேப்பர் இருந்துச்சுல, நம்ம அதை திருப்பி 2ஆக மடிக்கி அந்த 2ஆக மடித்ததை வந்து திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம எப்படி பெரிய பூக்கு செஞ்சோமோ அதே ஸ்டெப்பு தான் 2 ஆக்கி அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளை வந்து அதை வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று ட்ரையாங்கிளை வந்து செஞ்சுட்டு திருப்பி இதே மாதிரி வந்து கட் பண்ணு. ஆனால் இந்த சின்ன பூக்கை வந்து நீங்கள் சென்டர்லன்னு கட் பண்ணுற இதுக்கு வந்து 1.5 சென்டிமீட்ரு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய பூக்கு செஞ்ச ஸ்டெப்பே தான். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட டபுள் டெப் போடாமல் கலந்துக்குச்சுண்டா அது இங்கே தான் நான் திருப்பி டபுள் டெப் போடுவேன். நீங்கள் அதே மாதிரி டபுள் டெப் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சோண்டு நிற்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம ரவுண்டு பண்ணோம்ல, அந்த ரவுண்டை வந்து ஒட்டுறதுக்கு ஒரு டபுள் டெப் போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டாக்கா நின்றோம். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டினோன்னே இப்போ இதை நவுத்திட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த சின்ன பூ செய்கிறதுக்கு. அதே ஸ்டெப் தான். சென்டரில் ஒட்டிக்கிட்டு சைடு பை சைடு வந்து 1 பை 1ஆக நம்ம வந்து சென்டரில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டபுள் டேப் போட்டுட்டு 1 பை 1ஆக திருப்பி அதே மாதிரி டபுள் டேப்பை வச்சு ஒட்டிக்கலாம் சென்டரில். ஓகேவா? சிம்பிள் தான். நம்ம பெரிய பூக்கு எப்படி செஞ்சோமோ அதே ஸ்டெப் தான் எல்லா பூக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சென்டரில் வச்சு ஒட்டிக்கலாம். 1 2 3 4 ஒட்டியாச்சா. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ரவுண்டு வந்து விட்டுணும். உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வரலண்டா திருப்பி செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ நம்ம திருப்பி வந்து டபுள் டேப் போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து ரவுண்டு பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி 3ஆவது பூவும் செஞ்சாச்சு. பெரிய பூ 2 சின்ன பூ நம்ம இப்போ செஞ்சாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம செஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்னும் நம்மளுக்கு என்ன பாக்கி இருக்குண்டாக்கா, நம்ம தண்டு செய்யணும். ஃப்ளவர்ட பெரிய பூக்கு பெரிய தண்டு செய்கிறதுக்கு அந்த இன்னொன்று 3ஆவது பேப்பர் இருந்துச்சுல, அதை எடுத்து இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கின்னு ஒரு 2 சென்டிமீட்டரில் வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தண்டு வந்துடும். தண்டுனா ஃப்ளவர் ஸ்டீம்னு சொல்லுவோம்ல, அதுதான் தண்டு, பூ தண்டு. ஓகேவா? இது பெரிய பூக்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு டபுள் டேப்பு போட்டு ஒட்டிக்கிட்டாக்கா பெரிய தண்டு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இது 3ஆவது பேப்பர் தானே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தண்டுக்கு வந்து கட் பண்ணியாச்சுல. இப்போ என்ன செய்யணும், அந்த சைடு அப்புறம் இந்த சைடுன்ட்டு 2 பக்கமும் வந்து நம்ம சின்ன தண்டுக்கான வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதான் ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதும். 1.5 2க்குள்ளே வச்சிங்க. இது இப்போ வந்து நம்ம சின்ன பூக்கான உள்ள சின்ன தண்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 3ஐயும் வச்சு பார்க்கலாம். இப்படி வந்து பெரிய தண்டுக்கு நடுவுக்கு எப்படி வரும்னு. இப்போ நம்ம வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். கலர் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்டுக்கெலாம் நம்ம கலர் பண்ணுறதுக்கு நான் எப்படி கலர் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஷேப்பு வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிட்டாக்கா. அப்புறம் உங்களுக்கு எப்படி உங்கள் சைல்ட்ஹுட்டில் நீங்கள் கலர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட கலர் பண்ணுங்கள். நான் என் சைல்ட்ஹுட்டில் எப்படி கலர் பண்ணுவேனோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டேன். இது என்னோடய டெக்னிக்கு. இப்போ நம்ம பூவை வந்து தண்டு ரெடி ஆகிடுச்சா. இப்போ நம்ம பெரிய பூ சின்ன பூ 3த்தையும் வந்து நம்ம கலர் அடிக்க போகிறோம். நான் வந்து ரெட் கலர் வந்து அடிக்க போகிறேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு எல்லோ வந்து ரவுண்டுக்கெலாம் வந்து நான் கலர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெட்டு வந்து இந்த மாதிரி நான் லாஸ்ட்லேருந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரேன். அப்போ தான் ஒரு அழகாக ஒரு ஷேப்புக்கு அடிக்கோண்டு கலர் பண்ணாக்கா அந்த அழகாக பார்க்க ஒரு லுக் இருக்கும்ன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நான் என் சைல்ட்ஹுட்லேருந்து இந்த ஃப்ளவர் சொல்லப்போனால் நான் என் சைல்ட்ஹுட்டில் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் மேக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டிப்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் லாஸ்ட்டு சின்ன பூக்கு வந்து இப்படி வந்து ஒரு விரலை வந்து அந்த ஒரு பூட இஞ்சில் விட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த ஹோல்டு பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் அடிச்சிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பெரிய பூ சின்ன பூ எல்லாத்துக்குமே இப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் அடித்து முடிச்சாச்சு. இப்போ பாக்கி என்ன இருக்குது, எல்லாத்தையும் வந்து டபுள் டேப் போட்டு ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெரிய தண்டு எடுத்துக்கிட்டோமா, அந்த தண்டை வந்து ஹோல்டு பண்ணு
சாரி ஃபஸ்ட்டு பெரிய தண்டை எடுத்துக்கிட்டோமா இப்போ பெரிய தண்டை வந்து பெரிய பூக்கு ஒட்டுனேன் அதுக்கு வந்து நான் சும்மா இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சேன் அதை வந்து இப்போ டபுள் டேப் போட்டு நம்ம ஒட்டுனேன் இப்போ நான் எப்படி வந்து பெரிய பூவை வந்து ஒட்டுறேனோ அதே மாதிரி பார்த்து ஒட்டிங்க தண்டு வந்து கரெக்டாக அந்த 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துக்கணும் 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துக்கணும் அதுக்கப்புறம் இப்படி வந்து பெரிய பூட தண்டையும் டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டாக்கா கரெக்டாக நம்மளுக்கு கீழே வரைக்கும் வந்துருச்சு தண்டு அந்த பொக்கேட லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் வரணும் தண்டு அந்த மாதிரி பார்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன தண்டுலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் இப்போ சைஸ் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி வச்சா கரெக்டாக வரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி நான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டுறதுக்குனா ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு பார்த்துங்க அதுக்கப்புறம் டபுள் டேப் போட்டு இப்போ ஒட்டிட்டாக்கா அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து சின்ன தண்டம் அதே மாதிரி ஒட்டியாச்சு அதே மாதிரி இன்னொன்று பக்கமும் ஒட்டியாச்சு 3 தண்டம் வந்து ஒட்டினதுனால இப்போ ஃபஸ்ட்டு பூ ஒட்டின மாதிரி 2 குட்டி பூவும் அதே மாதிரி டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம் கரெக்டாக அந்த முதுகு பின்னாடி பூட பின்பக்கத்தை கரெக்டாக நம்ம வந்து ஒட்டிடணும் அதே மாதிரி இன்னொன்று பூவும் எடுத்து சேம் ப்ராசஸ் தான் டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம் ரொம்ப சிம்பிள் நான் என் சைல்ட்ஹுட்டில் வெறும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யணுன்னு நான் இந்த பூவை வந்து ரெடி பண்ணேன் அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை வந்து நான் பெருசாக ஒன்றா இப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கல ஏன்னா எப்படி நான் என் சைல்ட்ஹுட்டில் செய்வேனோ இருக்கிற ஒயிட் பேப்பரு வச்சு கலர் பென்சிலு சிஸ்ஸரு க்ளூலாம் வச்சு எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் வந்து என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாம்னாஸ் க்ரியேட்டிவிட்டிக்கு அண்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்